தமிழகம் முழுவதும் 25க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலாகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள குறிப்பிட்ட சுங்கச்சாவடிகளில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதமும், மீதமுள்ள சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதியும் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவது வழக்கமாக உள்ளது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 65 சுங்கச்சாவடிகளில் 40க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் ரூபாய் 55 வரை கட்டணம் உயர்த்தப்பட்டது. மீதமுள்ள 25க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. இதன்படி மதுரை, திண்டுக்கல், திருச்சி, மேட்டுப்பட்டி, உளுந்தூர்பேட்டை, தூத்துக்குடி, எலியார்பத்தி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. இந்த சுங்கச்சாவடிகளில் 10% வரை கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. ஒருமுறை கட்டணம் ரூபாய் 5 முதல் ரூபாய் 45 வரையிலும், இருமுறை கட்டணம் ரூபாய் 65 வரை உயர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே பல முறை பயணிக்க ரூபாய் கட்டணமாக இருந்த நிலையில் தற்போது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மாதாந்திர பயண கட்டணம் 3100 3170 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. இலகுரக வாகனம் ஒரு வழி கட்டணம் 180 ரூபாயிலிருந்து 185 ரூபாய், பலமுறை பயணிக்க 270 275 ரூபாய், கனரக வாகனம் ஒரு வழி கட்டணம் 360 370 ரூபாய், பலமுறை பயணிக்க கட்டணம் 540 555 ரூபாய் என கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. இந்திய சீன எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவுவதாக சீன அதிபரிடம் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க சீனாவின் டியான்ஜின் சென்றுள்ள பிரதமர் மோடி முன்னதாக அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்குடன் தனிப்பட்ட முறையில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைமை பொறுப்பை மீண்டும் ஒருமுறை ஏற்று வழிநடத்தி செல்வதற்காக சீனாவுக்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இந்திய சீன எல்லையில் அமைதி ஸ்திரத்தன்மையும் நிலவுகிறது, எல்லை மேலாண்மை தொடர்பாக ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது என தெரிவித்தார். தொடர்ந்து கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட பிரதமர் மோடி இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்தும் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நமது நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்புடன் 280 கோடி மக்களின் நலன்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை அடிப்படையில் நமது உறவுகளை முன்னோக்கி எடுத்து செல்ல உறுதி பூண்டுள்ளதாக கூறினார். 45 நிமிட சந்திப்பில் பேசிய சீன அதிபர் ஜி ஜின்பிங் டிராகனும் யானையும் ஒன்றிணைவது சரியான தேர்வு என சீனாவையும் இந்தியாவையும் குறிப்பிட்டார். மேலும் இந்தியாவும் சீனாவும் நட்புறவு கொண்ட நண்பர்களாகவும் கூட்டாளியாகவும் இருக்கும் எனவும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உறுதியளித்தார். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி வந்துள்ளதாகவும் அங்குள்ள தனது தமிழ் குடும்பத்தினர் தன்னை பாசத்துடன் வரவேற்றதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வணக்கம் ஜெர்மனி என குறிப்பிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அங்குள்ள தனது தமிழ் குடும்பத்தின் பாசத்தால் அரவணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பலத்தை வெளிப்படுத்தி முதலீடுகளை ஈர்க்கவும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்திற்காக கூட்டாண்மைகளை உருவாக்க பெருமையுடன் ஜெர்மனி வந்துள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மணலியில் நேற்று இரவு மேக வெடிப்பு காரணமாக அதி கனமழை பெய்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி மணலியில் நேற்று இரவு 10 முதல் 11 மணிக்கு இடையே மேக வெடிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மணலி நியூ டவுன் பகுதியில் 25 சென்டிமீட்டரும், விம்கோ நகரில் 22 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று கொரட்டூர் பகுதியில் 18 சென்டிமீட்டரும், எண்ணூர் பகுதியில் 15 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேலும் சென்னையில் 3 இடங்களில் அதி கனமழையும் 8 இடங்களில் மிக கனமழை பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ததன் காரணமாக தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள ஒகேனக்கல் விளிகுண்டு பகுதிக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. அதன்படி நீர்வரத்து 12,000 கன அடியிலிருந்து 24,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
கோவில்பட்டி அருகே பள்ளியில் மாணவனை அடித்த ஆசிரியர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் அத்தைக்கொண்டவானில் செயல்பட்டு வரும் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் செந்தில்வேல் மூவேந்தர் என்ற மாணவன் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சம்பவத்தன்று அப்பள்ளியின் ஆங்கில ஆசிரியரான சங்கிலி பாண்டி என்பவர் பின்வரிசையில் மற்றொரு மாணவனிடம் பேசிக் கொண்டிருந்த செந்தில்வேல் மூவேந்தரை மூங்கில் கம்பால் அடித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆசிரியர் சங்கிலி பாண்டியன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பு காரணமாக ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். ராம்பன் தோடா மாவட்டத்தில் கடந்த 29ஆம் தேதி இரவில் மேகவெடிப்பு காரணமாக கனமழை பெய்தது. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பல வீடுகள் அடித்து செல்லப்பட்டன. தோடா ராம்பன் இடையிலான சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் நூற்றுக்கணக்கானோர் சிக்கி தவித்தனர். ஜம்மு காஷ்மீர் போலீசார், இந்திய ராணுவத்தினர், சிஆர்பிஎஃப் வீரர்கள் இணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்ட நிலையில் இதுவரை 4 உடல்கள் மீட்கப்பட்டதாக ராம்பன் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஜம்மு நகரில் பலத்த மழை பெய்ததால் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் ஜம்முவில் கனமழையால் தாவி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாலத்தின் ஒரு பகுதி அடித்து செல்லப்பட்ட நிலையில் தற்காலிக போக்குவரத்திற்காக பெய்லி பாலத்தை இந்திய ராணுவம் அமைத்துள்ளது. அமெரிக்காவில் ஒவ்வொரு வாக்காளருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை கட்டாயமாக்கப்படும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப், வாக்காளர் அடையாள அட்டை கட்டாயம், விதிவிலக்குகள் கிடையாது, இதை நிறைவேற்ற ஒரு நிர்வாக உத்தரவை பிறப்பிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மிகவும் நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் தொலைதூரத்தில் உள்ள ராணுவ வீரர்களை தவிர தபால் மூலம் வாக்களிக்க மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தேர்தல் முறை குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்பி வரும் ட்ரம்ப், கடந்த 2020ஆம் ஆண்டில் ஜோ பைடனிடம் தான் பெற்ற தோல்வி மோசடியான விளைவு என்றும் குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணியின் ஆலோசகராக பணியாற்ற ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் விருது பெற்ற MS தோனிக்கு பிசிசிஐ அழைப்பு விடுத்துள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறவுள்ளது. இதனையடுத்து இந்திய கிரிக்கெட் அணிக்கு ஆலோசகராக பணியாற்ற MS தோனிக்கு பிசிசிஐ வாய்ப்பு வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆடவர் அணி மட்டுமல்லாமல் மகளிர் கிரிக்கெட் அணி, அண்டா 19 என அனைத்து கிரிக்கெட் அணிகளுக்குமான ஆலோசகராக தோனி பணியாற்ற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தோனி பிசிசிஐ பதிலளித்த பின்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தெலுங்கு திரையுலகில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்த முதல் நடிகர் என்ற பெருமையையும் சாதனையையும் படைத்த நடிகர் பாலகிருஷ்ணாவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாலகிருஷ்ணாவின் சாதனையை பாராட்டி ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் பாலகிருஷ்ணாவை வாழ்த்தி ரஜினி வெளியிட்ட வீடியோ ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதில் பாலையா என்றால் பாசிட்டிவிட்டி, எனர்ஜி என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த வாழ்த்தை பெரிய திரையில் பார்த்ததும் பாலையா எமோஷனல் ஆகிவிட்டார். బాలయ్య అంటే పాజిటివిటీ అండి. నెగిటివిటీ ఆయన దగ్గర ఒత్తు కూడా ఉండదు. ఆయన ఎట్లుంటారో అక్కడ సంతోషం, ఆ నవ్వు, ఆ పాజిటివిటీనే ఉంటుంది. ఆయనకు పోటీ ఆయనే, వేరెవ్వరూ లేరు. బాలయ్య గారి పిక్చర్ బాగా ఆడుతుందంటే ఆయన అభిమానులు మాత్రం కాదు, అందరు ఆర్టిస్ట్ అభిమానులు సంతోషపడతారు. అది ఆయన స్ట్రెంత్. ఐ లవ్ యూ బాలయ్య. థ్యాంక్ యూ.